அனைவருக்கும் மாலை வணக்கம். குட் ஈவினிங். தேங்க்ஸ் சார். இன்ட்ரோ கொடுக்குறப்பே சொல்லிட்டார் பயமுறுத்த வரேன்னு சொல்லி. நல்லா பயமுறுத்தலாம். ஸோ இன்னைக்கு சைபர் பைட்ஸ் என்ன பார்க்க போகிறோம்னா, டேட்டா பிரீச் பற்றி பார்க்க போகிறோம். ஃபைன். ஸோ எல்லோரும் மெயில் ஐடிஸ் வச்சுருக்கோம்ல. ஃபைன். எவரிவன் ஹேஸ் அ மெயில் ஐடி. ஏதோ ஒரு பர்பஸ்க்காக ஒரு ஜிமெயில், ஹாட்மெயில் வச்சுருக்கோம். எத்தனை பேரோட மெயில் ஐடி ஹேக் ஆகிருக்கு? ஹேக்னா எல்லாத்துக்கும் தெரியும். பாஸ்வேர்டு மாற்றிருப்பாங்க, அக்கௌண்ட் டேக் ஓவர் பண்ணியிருப்பாங்க. எத்தனை பேரோட மெயில் ஐடி ஹேக் ஆகிருக்கு? கொஞ்சம் ப்ராப்ளம் சொல்லலாம். ஹேக் பண்ணி ரெக்கவர் பண்ணியிருக்கலாம், ஹேக் பண்ணி மிஸ் ஆகிருக்கலாம். 1 2 ஃபைன். சரி, நான் கொஸ்டின் அதர் வே, ரைட்? நான் கொஸ்டினை வேறு மாதிரி கேட்குறேன். எத்தனை பேருக்கு தெரியாது உங்கள் மெயில் ஐடி ஹேக் ஆகிருக்குன்னு? எல்லாருக்குமே கை தூக்காத எல்லாருக்குமே அதான் கேட்டகரி, ரைட்? ஸோ இன்னைக்கு டிஸ்கஷன் அதை பேஸ் பண்ணி தான், ரைட்? ஹேக்கர்ஸ் ஆர் ஹியர், வேர்ஸ் த சைபர் ஷீல்ட் ஃபார் யுவர் கம்பெனி, ரைட்? இண்டிவிஜுவல் ஒரு மெயில் ஐடி ஹேக் ஆனால் நாட் எனி ப்ராப்ளம். அதே மெயில் ஐடி கம்பெனிக்கு யூஸ் பண்ணால், இப்போ நம்ம பார்க்குறோம் நிறையா பெரிய பிஸ்னஸஸ், ஈவன் பிராண்ட்ஸாக வளர்ந்து வரவங்க கூட அவங்களோட மெயில் ஐடிஸை இன்னும் ஜிமெயிலில் தான் இண்டிவிஜுவலாக யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் ஒரே மெயில் ஐடி 10 வருஷமாக அதில் தான் எல்லாமே வரும். ஏதாச்சும் ஒரு காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சுன்னா, லாஸ்ட்டு சைபர் பைட்ஸில் இதை பற்றி தான் பேசியிருந்தோம். ஒரே ஃப்ரீ மெயில் ஐடி யூஸ் பண்ணுறதுனால மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். இன்னைக்கு டிஸ்கஷனில் டிட் ஐ கூகுள் யுவர் கம்பெனி. நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி இங்கே இருக்க மெம்பர்ஸ் இல்லை யாரோ ஒருத்தவங்களோட கம்பெனியை பற்றி நான் கூகுள் பண்ணி சர்ச் பண்ணி பார்த்துருந்தேன்னா என்ன கிடைக்கும்? நான் உங்கள் கம்பெனி பற்றி கூகுள் பண்ணுறது நல்லதா கெட்டதா? ஒரு பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, மார்க்கெட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூ, உங்கள் கம்பெனி கூகுள் பண்ணால், ஒருத்தர் உங்கள் கம்பெனி கூகுள் பண்ணால் என்ன பண்ணலாம்? ஏதோ ஒரு ப்ராடக்ட் சர்ச் பண்ணுவாங்க வாங்குறதுக்கு, இல்லை ஏதாச்சும் செக் பண்ணுறதுக்கு. இதே ஒரு அஃபென்சிவ் பர்சன், ரைட்? ஒரு அட்டாக்கர், சோ கால்டு ஹேக்கர், ரைட்? அவங்க உங்கள் கம்பெனியை கூகுள் பண்ணால் என்ன பண்ணுவாங்க? ஏதாச்சும் வாங்குறதுக்கு இருக்குமா? ஹேக் பண்ணுறதுக்கு. ஹேக்கிங்னா என்ன? ரியலி ஹேக்கிங், ஹேக்னா ஏதோ ஒரு காம்ப்ரமைஸ், யூசர் நேம், பாஸ்வேர்ட், நம்ம சென்சிட்டிவ்னு சொல்கிற பின், பேட்டர்ன், நம்மளோட கார்டு இன்ஃபர்மேஷன், ரைட்? இதெல்லாம் தான் வந்து சென்சிட்டிவ்னு சொல்லுவோம். ஸோ இங்கே ஒரு சர்ச் இன்ஜின் இருக்குது. கூகுள் எல்லாத்துக்கும் தெரியும். கூகுளுக்கு ஆல்டர்னேட்டிவான சர்ச் இன்ஜின் ஏதாச்சும்? கூகுளுக்கு ஆல்டர்னேட்டிவா, காம்படிட்டிவா? பிங், ஓகே ஃபைன். யாஹூ, ஓல்டர் ஒன், இதெல்லாம் தெரியும். மைக்ரோசாஃப்டோட ட்ரெடிஷ்னலாக இருக்கிறது, ஃபைன். ஸோ இதெல்லாம் சர்ச் இன்ஜின்ஸ், ரைட்? ஸோ இன்டர்நெட்டில் ஒரு ஊர்லேயோ, ஒரு சிட்டிலேயோ, ஒரு நாட்டிலையோ கனெக்டாக இருக்கிற டிவைசஸை பற்றி ஐடென்டிஃபை பண்ணுறது. இப்போ மதுரையில் எத்தனை டிவைஸ் யூஸ் ஆகும்? ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாரும் மொபைல் வச்சுருக்கோம், எல்லாரும் கம்ப்யூட்டர், லேப்டாப்ஸ் இருக்குது. மதுரையில் இருக்க டிவைசஸ் ப்ராக்டிகலி ஸ்பீக்கிங் எல்லாமே இன்டர்நெட்டில் கனெக்டாக இருக்கும். எத்தனை டிவைஸ் இன்டர்நெட்டில் விசிபிளாக இருக்குது, ரைட்? ஸோ இன்டர்நெட் விசிபிலிட்டின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம இப்போ கம்பெனி வச்சிருக்கோம், ஒரு 100 பேர் வச்சு வேலை பார்க்கறோம்னா கம்பெனிக்கு ஒரு கேட்வே வச்சிருப்போம். ஏர்டெல்லையோ பிஎஸ்என்லையோ ஒரு ஐபி வாங்கியிருப்போம். அந்த 100 பேரோட சிஸ்டம்ஸ் விசிபிளாக இருக்காது, பட் அந்த ஐபி விசிபிளாக இருக்கும். வெளியேருந்து எந்த ஐபியிலேருந்து 100 பேருக்கு நம்ம கனெக்ஷன் கொடுக்குறோம். அது ஒரு நெட்வொர்க்கிங் டிவைஸாக இருக்கும். ரவுட்டர், சுவிட்ச்னு சொல்கிற மாதிரி ஒரு நெட்வொர்க்கிங் டிவைஸாக இருக்கும். ஸோ அது ரிலேட்டட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டெம்ப்ளேட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருக்கேன். மேலே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு ஐபி அட்ரஸ்னு ஒன்று இருக்கும், பப்ளிக் ஐபி, ரைட்? இது சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கிற ஒரு ஐபி. ஸோ இங்கே பாக்ஸாக தெரியுதா? ஒரு ப்ளூ கலரில் பாக்ஸஸ், ரைட்? சென்டிங்னா எத்தனை பாக்ஸ் இருக்குது? ரஃப்லி somewhere around 10 to 20 boxes, right? So imagine that these are all doors or windows. உங்கள் கம்பெனிக்கு, உங்கள் ஐபிக்கு, இல்லை உங்கள் டிஜிட்டல் டிவைஸ்க்கு டோர்ஸ் அண்ட் விண்டோஸ். வீட்டில் நைட்டு தூங்குறப்ப எத்தனை பேர் டோர்ஸ், விண்டோஸில் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு தூங்குவோம்? we don't do, right? maximum, right? we just close whatever is possible, right? அதே மாதிரி உங்கள் நிறுவனத்துக்கோ இல்லை உங்கள் சிஸ்டம்க்கோ இருக்கிற டோர்ஸ் அண்ட் விண்டோஸை முதல்ல ஓப்பன் ஆகிருக்குன்னு தெரியணும். அது என்ன பர்பஸ்க்கு? நம்ம டோரை வந்து ஒரு நார்மல் பர்சன் வரதுக்கு ஓப்பன் பண்ணி வச்சிருந்தோம், அதை க்ளோஸ் பண்ண மாட்டோம். பிஸ்னஸ் வில் கெட் அஃபெக்டட். பட் நார்மல் பர்சன் வர டோரில் ஒரு செக்யூரிட்டி வச்சிருப்போம், ரைட்? ஸோ அதனால என்ன டோர்ஸ், என்ன விண்டோஸ், எப்படி இருக்குன்றது தான் நம்ம டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் போர்ட்ஸ் அண்ட் ப்ரோட்டோகால்ஸ்னு சொல்லுவோம். கம்ப்யூட்டரில் என்னென்ன ப்ரோட்டோகால் யூஸ் ஆகுது எல்லாத்துக்குமே தெரியும். HTTP, டேட்டா போகிறது வர்றது HTTPன்னு ஒரு ப்ரோட்டோகால், ரைட்? ஸோ அதில் போர்ட் நம்பர் 80, போர்ட் நம்பர் 443 இந்த மாதிரி போர்ட்ஸ்லாம் இருக்கும். ஃபைன். நான் சொல்லுது, ரைட்? நான் காலையில் வரதுக்கு முன்னாடி தான் அதை ஸ்கேன் பண்ணேன், ரைட்? ஸோ ஒரு சிட்டியில் கனெக்ட் ஆகிருக்கிற டிவைசஸ், போர்ட்ஸ்னால் என்னென்ன போர்ட்ஸ் இருக்குது, அந்த சிட்டியில் எத்தனை நம்பர் ஆஃப் போர்ட்ஸ் ஓப்பன் ஆகிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒரு நம்பர் எடுத்திருக்கேன், ஒரு ஃபேன்சி நம்பர் 3389. நமக்கு ஃபேன்சியாக தெரியாது, ஹேக்கர்ஸ்க்கு இது ரொம்ப ஃபேன்சி நம்பர். 3389னா ரிமோட் டெஸ்க்டாப். நமக்கு தெரியுங்களா ரிமோட் டெஸ்க்டாப்னா? ஏதாச்சும் ஒருத்தவங்க நம்ம இன்னொரு வீட்டில் நமக்கு பிரான்ச் இருக்கும், என் சிஸ்டம்லேருந்து ஏதாச்சும் ஒன்று கனெக்ட் பண்ணால் ரிமோட்டில் கொடுப்பா, அந்த சிஸ்டோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடு. இல்லை நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், காமனாக யூஸ் பண்ணுற ரிமோட் டெஸ்க்டாப் ஆப்ஸ், எனி டெஸ்க், டீம் வீவர். ஓகே, அகைன் அதை பற்றி பேசிட்டுனால ஒரு நோட்டீஸ், ரைட்? இந்த மாதிரி ஆப்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா யூஸ் பண்ணாதப்ப டிசேபிள் பண்ணி வைங்க, ரெக்கமெண்டட் அன்இன்ஸ்டால் பண்ணி வைங்க. எல்லாம் 1 KB 2 KB தானே இருக்குது. யூஸ் பண்ணாதப்ப டிசேபிள் பண்ணி வைக்கிறது ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்டட். இந்த மாதிரி ரிமோட் டெஸ்க்டாப் ஆப்ஸ். என்ன நம்பர் இருக்குது? 3389. எத்தனை இருக்குது? 50. ஒரு சிட்டியில் இன்டர்நெட் கனெக்ட் ஆகிற டிவைசஸில் ஏதோ அது ஒரு கம்பெனியாக இருக்கலாம், ஒரு காலேஜாக இருக்கலாம், ஒரு ஆர்கனைசேஷனாக இருக்கலாம், ஒரு 50 டிவைசஸ் விசிபிளாக இருக்குது, ஓப்பனாக இருக்குது. ஃபர்ஸ்ட் திங், இது நம்மளோட இன்ட்ரெஸ்ட். மோஸ்ட் காமன் சிசிடிவி. சார் ஒரு கம்பெனியில் சிசிடிவி கனெக்ட் ஆகிருக்கு, எல்லாமே ஐபி கனெக்ட் பண்ணியிருக்கேன். நான் இங்கேருந்து என்னோட ஆஃபீஸ் சிசிடிவி இப்போ பார்த்துக்கிட்டு இருந்தேன், ரைட்?
ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், இங்கேருந்து ஏதோ ஒரு ரிமோட் லொக்கேஷனில் இருக்கிறத பார்க்குறோம், ஒரு கனெக்டிவிட்டி இருக்கா. ஸோ எனக்கு இங்கேருந்து அந்த டிவைஸ்க்கு அக்சஸ் கிடச்சிச்சுன்னா அந்த டிவைஸ் வழியாக மற்ற டிவைஸஸ் அக்சஸ் பண்ண முடியுமா? டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் எஸ் ஆர் நோ? நோ. சம் ஆன்சர்ஸ் எஸ், சம் ஆன்சர்ஸ். ஒரு டேட்டா போகிறது தானே. இங்கே பாருங்க, இங்கே ஒரு சின்ன டயக்ராம் இருக்குல்ல, அந்த சிசிடிவி கனெக்ட் ஆகிருக்கிற டிவைஸ், அதுக்கு ஒரு ஐபி இருக்கும், அதுக்கு ஒரு என்ட்ரி பாயிண்ட் இருக்கும், போர்ட் ப்ரோட்டோகால் இருக்கும். அந்த டிவைஸ் அக்சஸ் பண்ணலாம். அந்த டிவைஸ் அந்த நெட்வொர்க்கில் என்னென்ன டிவைஸில் கனெக்ட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். சார் இந்த டிவைஸ்லேருந்து இந்த நெட்வொர்க்கில் ஒரு 10 கம்ப்யூட்டர் கனெக்ட் ஆயிருக்கு, 2 பிரிண்டர் கனெக்ட் ஆயிருக்கு, ரைட்? ஸோ அதெல்லாம் செக் பண்ணலாம். இங்கே என்ன நம்பர் இருக்குது? இக்விஷன் சிசிடிவி கேமராஸ் எவ்வளோ நம்பர்? 595. அப்பாச்சே நம்ம எல்லாரும் சர்வர் யூஸ் பண்ணுறோம். அட்டெண்டன்ஸ் மேனேஜ்மெண்ட் க்ளவுடில் யூஸ் பண்ணுறது டிஃப்ரெண்ட். நீங்கள் வந்து ஒரு ஃபிசிக்கலாக ஒரு சர்வர் வச்சுருக்கீங்கன்னா சர்வர் வில் ரன் ஆன வெப் சர்வர் கால் அப்பாச்சே, ரைட்? ஸோ என்னென்ன டெக்னாலஜி, என்னென்ன சர்வர்ஸ் இன்னைக்கு காலையில் பார்த்த டேட்டாவுக்கு என்ன அவைலபிள் இருக்குன்றது. அகைன் ஒரு ரவுட்டர் ஓஎஸ் அதோட கம்ப்ளீட் டெக்னாலஜி ஸ்டாக் இருக்கும். நான் லைட்டாக தான் மேலே தான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இப்போ சொல்லிக்கிறது எல்லாமே இன்னைக்கு காலையில் நான் மதுரையில் சர்ச் பண்ண டிவைசஸ், மதுரையில் இன்டர்நெட் கனெக்டட் டிவைசஸ் என்ன நம்பர்ஸ் காமிக்குது? சம்மர் அரௌண்ட் 10,853. என்ன போர்ட், என்ன ப்ரோட்டோகால், கம்பெனி நேம். மோஸ்ட்லி இதோட டிவைசஸ் எல்லாம் ஐஎஸ்பியாக இருக்கும், இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸாக இருக்கும். இண்டிவிஜுவல் நம்ம ஒரு பப்ளிக் எடிபி எடுத்து வச்சிருக்கோம், இல்லை நம்ம இருக்குன்னா அதோடது இந்த சிஸ்டம்ஸ்க்கு விசிபிளாக இருக்கும். விசிபிலிட்டி இருக்கிறது எதுக்கு? நம்ம எதுக்கு பப்ளிக் ஏபியில் கனெக்ட் பண்ணுறோம்? நான் இங்கேருந்து என்னோட சிசிடிவியை பார்க்கணுன்றதுக்காக கனெக்ட் பண்ணுறேன். அதே சிசிடிவியோட யூசர் நேம் பாஸ்வேர்டு இன்னொருத்தருக்கு தெரிஞ்சு என்ன பண்ணலாம், பார்க்கலாம். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி சிசிடிவி இப்படி தான் யூஸ் ஆச்சு. பார்க்கறதுக்கு பயன்படுத்தி யாராச்சும் ஹேக் பண்ணாங்க, சார் என்ன சார் பண்ண போறாரு பார்த்துட்டு போட்டுருவோம். அந்த சிசிடிவி வச்சு உங்கள் நெட்வொர்க்கில் வந்தால், நெட்வொர்க்கில் வந்து உங்கள் பில்லிங் சிஸ்டமுக்கு வந்தால், உங்கள் சிஸ்டம் வந்து ஒரு கான்ட்ராக்ட் டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போனால், எதுவுமே உங்களுக்கு தெரியாமல் பேக்ரவுண்டில் நடந்தால், இதான் இன்னைக்கு இன்டர்நெட்டில் நடந்துகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இன்டர்நெட்டில் ஏதோ ஒரு டிவைஸ் ஹேக் ஆயிடுச்சு, காம்ப்ரமைஸ் ஆச்சு. மோஸ்ட்லி இன்ஸ்டாகிராம் இப்போ எங்களுக்கு நிறையா வர ரெக்வஸ்ட் என்ன வரும், ஒரு அக்கௌண்ட் ஹேக் ஆயிடுச்சுன்னு வரும். ஃபைன். கம்பெனிஸ், பெரிய பிராண்ட்ஸ்லாம், சார் எங்கள் கம்பெனி இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஹேக் ஆயிடுச்சு, அவங்க அனுப்புகிற இன்வாய்ஸ் எதுவும் பே பண்ணாதீங்க, அவங்களுக்கு எதுவும் கொடுக்காதீங்க. ஃபைன். இண்டிவிஜுவல்ஸ் நம்மளே பார்த்துருப்போம், போட்டிருப்பாங்க, சார் என் அக்கௌண்ட் ஹேக் ஆயிடுச்சு, இத்தனை இது போயிடுச்சு. செலிபிரிட்டிஸ், ஓகே சாரி ரிசல்ட் மிஸ் ஆயிடுச்சு போட்டு. இந்த கீவேர்ட்ஸ்லாம் பாருங்களேன், எத்தனை பேர் இந்த மாதிரி சர்ச் பண்ணியிருக்கோம், இல்லை எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் வந்திருக்கும். பார்ட்னர்ஸோட ஃபோன் ஹேக் பண்ணுறது, இல்லை ஸ்பவுஸ் இஸ் சீட்டிங் வெரிஃபை பண்ணுறதா இல்லையா, இல்லை இதுக்கெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு ஹேக்கர், எனக்கு ஒரு காம்படிட்டர் இருக்கான், அவன் நிறைய பிஸ்னஸ் பண்ணுறான், எனக்கு நிறைய பேர் கேட்டு வந்திருக்காங்க. வி டோன்ட் ஆஃபர் இட் அஸ் அ சர்வீஸ், நாங்கள் அதை ஃபாலோ பண்ணுறது இல்லை. சரி, என்னோட காம்படிட்டரோட மெயில் ஐடி சொல்கிறேன், அவர் மெயிலில் இருக்க கூகுள் டிரைவோட டாக்குமெண்ட்ஸ் மட்டும் எடுத்து கொடுத்துருங்க. அஃபென்சிவ், ரைட்? கம்ப்ளீட்லி அஃபென்சிவ். சோ கால் ஹேக்கர்ஸ் கேன் ட்ரை, ரைட்? பட் எல்லாமே டாக்குமெண்ட் ஆகும். நம்ம பண்ணுற ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸும் இன்டர்நெட்லேயோ டிரைவ்லையோ ஏதோ ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகும். ஸோ இன்னைக்கு போய் சோஷியல் மீடியாஸில் ஸ்பெசிஃபிக்காக நான் இன்னைக்கு மார்னிங் இன்ஸ்டால் எடுத்தது, இன்ஸ்டாவில் சர்ச் பண்ணோன்னா இந்த மாதிரி தான் வரும். இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது ஹையர் ஹேக்கர்னு ஒன்று வந்துட்டு இருக்கு. பழைய காலத்தில் திருடுறதுக்கோ இல்லை கொள்ளையடிக்கிறதுக்கோ சுடுறதுக்கோ ஸ்னிப்பர்ஸ் இருக்கிற மாதிரி ஹேக்கர்ஸ் ஹையர் பண்ணுறது இப்போ ட்ரெண்டிங்காக இருக்குது. பட் கீப் இன் மைண்ட் இட்ஸ் a double edged sword. ட்ரை பண்ணி யூ கேன் கெட் அ சான்ஸ், ரைட்? பட் தே வில் நோ ஹவ். உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். நாட் அ ஹேக் பட் அ பிரீச். ஹேக்குக்கும் பிரீச்சுக்கும் ஒரு வித்தியாசம். ஹேக்னா என்னன்னு சொல்லிட்டேன். பிரீச்னா ஒரு ஆளோட லீக் ஆச்சுன்னா ஹேக். அதே ஒரு 10 பேர் 100 பேர் 1000 பேர் 1,00,000 பேரோட ரீச் ஆச்சுன்னா அதுக்கு பேர் என்ன? பிரீச். டேட்டா பிரீச்னு சொல்லுவோம். இது ஒரு காமன் பிரீச் ஃபோரம், ரைட்? ஸோ இந்த மாதிரி நிறைய இன்டர்நெட்டில் இருக்குது. ஸோ அந்த பிரீச் ஃபோரமில் என்னோட கிளைண்ட்டோட வெப்சைட்டோட ஐபி போட்டிருக்கேன். என்ன போட்டிருக்கேன்? சாரி, மெயில் ஐடி admin@company.com. கீழே என்ன ரிசல்ட்ஸ் வந்திருக்கு? லெஃப்ட் அண்ட் ரைட். ரைட் இஸ் கன்வின்சி. என்னோட கஸ்டமர் டேட்டா எதுவும் லீக் ஆகலை, வெல் அண்ட் குட். பட் எம்ப்ளாயி டீடைல்ஸ் எத்தனை லீக் ஆயிருக்கு? 286. admin@company.com, name1@company.com, contact@company.com. Leaked in the sense not only usernames, passwords also. Username, password, எந்த டேட், எந்த டைம், கம்ப்ளீட் லீக்கோட டேட்டா அதில் இருக்கும். மெயில் ஐடி லீக்ஸ் பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம்ல, என்னோட பழைய மெயில் ஐடி நான் ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி யூஸ் பண்ணிக்கிற மெயில் ஐடி அதை கொடுத்துருக்கேன். அது ஏதோ ஒரு லீக் இருக்கதா வந்திருக்கு. 15 ரிசல்ட்ஸ் செக் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ரிசல்ட் என்ன சொல்லுது? ஒரு வெப்சைட்டில் நான் அக்கௌண்ட் வச்சிருக்கேன், அதில் நம்பர்ஸ் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். 38 மில்லியன். மில்லியன்னா 1 followed by 6 zeros. பில்லியன்னா 1 followed by 9 zeros, right? 38 followed by 6 zeros. அத்தனை நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் லீக் ஆயிருக்கு. அதில் என்னென்ன லீக் ஆயிருக்கு? இமெயில், நேம், ஃபோன், ஃபிசிக்கல் அட்ரஸ், மொபைலோட ஃபிசிக்கல் அட்ரஸ். அதை வச்சு மேக்ஸிமம் நான் 2021 என்ன மொபைல் மாடல் யூஸ் பண்ணேன்னு சொல்லலாம். நாட் ஸோ சென்சிட்டிவ், ரைட்? அதோட கண்டினியூஷன் டேட்டா பிரீச். இந்த ஃபோரமில் பாருங்கள், எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கோம், ரைட்? ஸோ இதோட இப்போ இல்லை, 2019 வந்து ஒரு டேட்டா பிரீச்சில் என்ன இருக்கு? இமெயில், லொகேஷன், நேம், பாஸ்வேர்ட்ஸ். பாஸ்வேர்ட்ஸ் இந்த சென்ஸ் அந்த கம்பெனியில் வச்சிருக்க அந்த வெப்சைட்டில் வச்சிருக்க அக்கௌண்ட்டோட பிளைன் டெக்ஸ்ட் பாஸ்வேர்ட்ஸ் லீக் ஆயிருக்கு, ரைட்? ஒரு 15 பிரீச்சஸ் இருந்துச்சு.
அதை பார்த்தப்ப அப்போயே அந்த மெயில் ஐடி க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த வெப்சைட்ஸ்லாம் போய் இருக்கிற அக்கௌண்ட்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு புது மெயில் ஐடி கிரியேட் பண்ணுறோம். ஃபைன். இங்கே தெரியல பிரீச் ரீசெண்டாக வந்த பிரீச் எத்தனை நம்பர் ஆஃப் பிரீச் என்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. நான் லாஸ்ட் வீக் தூத்துக்குடி போலீஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்க போயிருந்தோம் சார். ஒரு மேடம் வந்து என்கிட்ட கேட்டாங்க, சார் 2 வாரத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்க சைபர் அவேர்னஸ் கொடுத்தாங்க, இதே வெப்சைட்டில் ட்ரை பண்ணி பார்த்தேன், என் மெயில் ஐடிக்கு 0 பிரீச்னு காமிச்சிச்சு, இன்னைக்கு 2 பிரீச்னு காமிக்குது. வாட்ஸ் அ கன்க்ளூஷன்? அந்த 2 வாரத்துக்குள்ள அந்த மெயில் ஐடி சம்மந்தப்பட்ட யூசர் நேமோ பாஸ்வேர்டோ ஆன்லைனில் லீக் ஆகிடும். இது ஒரு டேட்டா பேஸ். நம்ம வைரஸ் அப்டேட் ஆன்டிவைரஸ் அப்டேட் பண்ணுற மாதிரி இந்த டேட்டா பேஸ் டெய்லி அப்டேட் ஆகிட்டு இருக்கும். ஹேக்கர்ஸ் ஃபோரமில் டார்க் வெப்ல இந்த மாதிரி டேட்டா பேசஸ் டெய்லி அப்டேட் ஆகிட்டு இருக்கும். ரெகுலராக மானிட்டர் பண்ணுறது ரெக்கமெண்டட். ஓகே, இப்போ ஆல்ரெடி எனக்கு முன்னாடி பேசின ஸ்பீக்கர் சார் சொல்லியிருந்தார், டேட்டா இஸ் த நியூ ஆயில். அக்செப்ட் பண்ணுறீங்களா? இன்னைக்கு டைமில் டேட்டா தான் புது ஆயில், ரைட்? ஸோ டேட்டா கிடைச்சா இத்தனை உங்கள் காம்படிட்டரோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் கிடைச்சா என்ன பண்ணுவோம்? யூசர் நேம் விடுங்க, பாஸ்வேர்ட் கிடைச்சா என்ன பண்ணுவோம்? லாகின் பண்ணி பார்ப்போம், ரைட்? அந்த நேரத்தில் நமக்கு எத்திக்கல் டவுன்ஸ் போயிடும், ரைட்? சம்திங் டு பீப்பிள். ஃபைன். டைம் ஃபார் ஆக்ஷன். இது என்ன பண்ணணும்? இது எல்லாமே டெய்லி டே அண்ட் டே க்ரோயிங்காக இருக்குது. ஃபைன். ஸோ மோஸ்ட்லி நம்மகிட்ட என்ன அசெட்ஸ் இருக்குது, டிஜிட்டல் அசெட்ஸ் இருக்குது, எப்படி இருக்குது, அதோட பப்ளிக் ஐபி என்ன இருக்குது, என்னென்ன போர்ட்ஸ் ப்ரோட்டோகால் இருக்குது. எல்லாருமே சொல்லுவாங்க, சார் நான் ஒரு ஃபயர்வால் வச்சுருக்கேன். ஃபயர்வால்லாம் ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி இருந்த டெக்னாலஜி. ஆஃப்டர் ஃபயர்வால் ஐடிஎஸ், ஐபிஎஸ், சிம், சார், நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபயர்வால் நிறைய டிவைசஸ் வந்துருச்சு. ஃபைன். ஓகே, சைபர் பைட்ஸ். ஒரு சின்ன பைட் நாங்கள் டெய்லி பார்க்குற கேசஸில் ஒரு 5 நிமிஷம் ஒரு குட்டி பைட்டாக கொடுத்துருவோம். ஃபைன். சைபர் செக்யூரிட்டி இஸ் மேலே என்ன இருக்குது? மேபி அது பிளாக்ல கொடுத்துருக்கேன் இன்டென்ஷன்லாம். அவர் ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டி. அட் த எண்ட் ஆஃப் த டே பிஸ்னஸ் ஓனர்ஸ் சைபர் செக்யூரிட்டி இஸ் யுவர் இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஃபைன். அக்செப்ட் இட் ஆர் நாட்? ஃபைன். ஓகே, இது ரிலேட்டட் ஏதாச்சும் கொஸ்டின்ஸ், queries? டேட்டா பிரீச். அகைன் நான் சொன்ன மாதிரி நிறைய டேட்டா பிரீச் ஃபோரம்ஸ் இருக்கும். இவன் நாங்களே டேட்டா பிரீச் மானிட்டரிங் பண்ணி கொடுக்குறோம். ஒரு மெயில் ஐடியோ கம்பெனி நேமோ கொடுத்தீங்கன்னா அது ரீசெண்ட் டேட்டா பிரீச்சஸ்ல இருக்கா, இல்லை 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டேட்டா பிரீச்சில் இருக்கா, கம்ப்ளீட்டாக சார்ட் அவுட் பண்ணி கொடுக்கலாம். Thank you all. 1 or 2 short questions இதை ஆன்சர் பண்ணலாம். அடுத்து we'll move next. நம்பர் மாதிரி இருக்கா பார்த்ததெல்லாம்? யாருமே எதுவுமே கேள்வி கேட்கணும் எனக்கு பயமாச்சு. ஏதோ வேற எதுவும் நான் பேசிட்டு இருக்கேன்னா அதிர்ச்சி இல்லைங்க. எஸ் சார். போர்ட் நம்பர் 43 is SSH protocol. போர்ட் நம்பர் 22 சார். SSH 43 some other service ரன் ஆகும். அது எல்லாமே வந்து TLS ஸ்டாண்டர்ட் படி தான் கொடுப்பாங்க. ஓபனா இருந்தாலும் TLS. இல்ல சார், TLS 1 ஃபார் எக்ஸாம்பிள் TLS 1.3 இருக்கு. நீங்க 1.0 1.2 பழைய வெர்ஷன் யூஸ் பண்ணீங்க அப்படினா obviously whenever a hacker tries, right? எனிவே அந்த ஸ்டாண்டர்ட்ல எப்படி இருந்தாலுமே அதோட ரிஸ்க் ஆஃப் டாலரன்ஸ் கம்மியா தான் இருக்கும். இல்ல சார், we go for the latest release. 1.3 போக மாட்டோம், 1.2 ஓட ஸ்டேபிளுக்கு போவோம், ரைட்? ஸோ அந்த பேட்ச் மேனேஜ்மெண்ட் சொல்லுவோம். ஒரு கம்பெனி அவங்க நிறுவனத்தில் இருக்கிற சிஸ்டம்ஸ் டிவைசஸ் எல்லாம் செக் பண்ணி புது வெர்ஷன் இருக்கான்றதை ஃபைண்ட் பண்ணி புது வெர்ஷன் ஒர்க்கிங்காக இருந்துச்சுன்னா அதை அப்டேட் பண்ணுவாங்க. பெரிய கம்பெனிஸ் எல்லாம் பேட்ச் மேனேஜ்மெண்ட் வச்சிருப்பாங்க. ஆன்டிவைரஸ் பேட்ச் பண்ணுவாங்க, கேமராஸ் பேட்ச் பண்ணுவாங்க, சர்வர்ஸ் பேட்ச் பண்ணுவாங்க. பேட்ச் மேனேஜ்மெண்ட் இஸ் நெசசரி. பேட்ச் மேனேஜ்மெண்ட்ல வில் டேக் இட். இப்போ இட்ஸ் a fair deal, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். அந்த ரிஸ்க் அக்செப்ட் பண்ணீங்கன்னா you can go for TLS 1.1. இல்லை சார், I want to go latest, go for TLS 1.3. Thank you all.